ஒரு வழியா இந்தியா தொடர் தோல்விக்கு பிறகு இந்தியா முதல் போட்டி, அதாவது முதல் ஒரு நாள் போட்டியிலே மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றான்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லப்போனால் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. முதல் போட்டியிலே நாங்கள் யார் அப்படின்ட்டு தரமாக காமிச்சிருக்கேன்னு சொல்லலாம். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பாதியிலே பார்த்தீங்கன்னா பிச்சை விட்டு நவுந்துட்டாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை இந்தியா பண்ணாங்க. இந்தியான்னு சொல்கிறத விட இந்தியாவோட 2 பிளேயர்ஸுங்க, முக்கியமாக சொல்லப்போனால் 3 பிளேயர்ஸு. பும்ராவும் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வச்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பில்லைங்களோட நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது இந்திய அணிக்கு முதல் வெற்றி கிடைக்க கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஆகுது. ஸோ இன்ன வரையும் இந்தியாவுக்கு முதல் வெற்றி கிடைக்கல. ஆனால் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா வந்த உடனே முதல் போட்டியே வெற்றி கிடைச்சிருக்குங்க. அயர்லாண்டுக்கு எதிராக இந்தியா 2 போட்டியுமே ஒயிட் பாஸ் ஆனாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இந்தியா சீரீஸ் தோத்தாங்க. அதன் பிறகு இங்கிலாந்துக்கு எதிராச்சும் இந்தியா ஒரு போட்டியாச்சும் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தா முதல் போட்டி மட்டும் தான் இந்தியா தோக்கலை. ஏன்னா இந்தியா அந்த போட்டியில் விளையாடவே இல்லைங்க. ஏன்னா மழை இந்த ஆட்டத்தை நிறுத்திடுச்சு. இருந்தாலுமே அந்த போட்டியில் இந்தியா தோற்றுருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்த 4 போட்டியுமே இங்கிலாந்து அணி தான் அதிரடியாக வெற்றி பெற்றாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இங்கிலாந்து அணி ஒரு தரமான டீமாக தகவலப்படுறாங்க. T20லையும் சரி, ஓடியிலையும் சரி கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2 பேருமே விட்டு கொடுக்கலங்க. மேட்சை ஈஸியாக வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒரு இந்தியன் டீம் ஏன் இப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு இன்ன வரையும் யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்தியன் டீம் வேர்ல்டு கப் வின்னர் டீமே ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்தியா எப்படியுமே ஒரு போட்டி, அதாவது சீரீஸை தோற்றா கூட இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 2-3 போட்டி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் இங்கிலாந்து அணி ஒரு தரமான சம்பவத்தை இந்திய அணிக்கு கொடுத்து விட்டாங்க. எனக்கு பாயிண்ட் டேபிளில் பார்த்தா இந்தியா கீழே தள்ளி இப்போ இங்கிலாந்து அணி பண்ணால் முதல் போட்டி, அதாவது முதல் இடத்துக்கு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போது இந்தியாவோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெளிவாக இங்கிலாந்து அணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் பவுன்சர் அடிக்க இந்திய டீமில் யாருமே கிடையாதுங்க. ஸோ ரோஹித் சர்மா தவிர யாருமே பவுன்சர் போட்டால் சரியாக ப்ளே பண்ண மாட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் செம்மையாக போட்டுட்ருக்காரு பவுன்சரு. அந்த பவுன்சரை அடிக்கவே முடியல இந்தியாவோட பேட்ஸ்மேனால். என்னதான் ஆச்சுன்னு தெரியலங்க. வந்த எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா பவுன்சர் பாலுக்கு தடுமாறினாங்க. ஸோ எல்லாருமே பவுன்சர் பாலுக்கு அவுட் ஆனாங்க T20 சீரீஸில் பொறுத்த வரையும். ஆனால் அந்த போட்டியில் ரோஹித் சர்மா மட்டும் இருந்திருந்தால், அதாவது ரோஹித் சர்மாங்கிற ஒரு பிளேயர் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பவுன்சர் பாலை தூக்கி சொருகிருப்பார், போய் ஸ்டாண்ட்ஸில் அடிச்சிருப்பார். இதுதான் பார்த்தா எல்லா கிரிக்கெட் ஜாம்பவானுங்க எல்லாமே பேசுகிறாங்க. ஸோ பவுன்சரை அடிக்க கற்றுக்கோங்க. பவுன்சர் தான் முக்கியமான ஒரு பந்து. அந்த பந்தை மட்டும் அடிக்க கற்றுக்கிட்டா மற்ற எல்லா பந்துமே ஈஸியாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பவுன்சர் பாலை இந்தியா டீமில் யாருமே சரியாக கணிக்க முடியல, சரியாக அடிக்க முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பவுலிங்காக இங்கிலாந்து போட்டாங்க. ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல ரோஹித் சர்மா இருந்திருந்தால் மேட்சே மாறி இருக்கும். முக்கியமாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மாதிரி பவுலிங் போட்டிருக்க மாட்டார் அப்படின்னு கிரிக்கெட் பவுலர்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. இப்போ நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில், இந்த ஒரு நாள் போட்டி மெயின் போட்டி கிடையாது, இந்தியா விளையாண்ட பயிற்சி போட்டி. இந்த பயிற்சி போட்டியில் இந்தியாவோட முக்கியமான பிளேயர்ஸ்லாம் பங்கேற்றிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்தவரையும் IPLக்கு பிறகு விராட் கோலி முதல் போட்டி விளையாண்டுருக்காருங்க. ஸோ பயிற்சி போட்டி விளையாண்டுருக்காரு. அதன் பிறகு தான் நாளைக்கு முதல் ஒரு நாள் போட்டி விளையாட போகிறாங்க. இன்றைக்கி இந்த பயிற்சி போட்டியில் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற நம்ம சுப்மன் கில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா இந்தியன் டீம் பொறுத்தவரையும் பேட்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ODI போட்டியில் பொறுத்தவரையும் T20 போட்டியில் சொல்லவே கூடாது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாங்கன்னு வைங்களேன். அதை விடுங்க ஒரு பக்கம். இப்போ ODI போட்டியில் வந்துடலாம். இந்த ODI போட்டியில் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற சுப்மன் கில் பவுலிங் பண்ணிக்கிற சொன்னார். அதுக்கேற்ற போல் முதல் பேட்டிங் கிளம்பிறங்க ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் 2 பேருமே டீசெண்டாக விளையாடுறாங்க. முக்கியமாக பவர் பிளேயில் 2 பேருமே யாருமே அவுட் ஆகுங்க. செம்ம பேட்டிங் ப்ளே பண்ணி ஒரு கட்டத்தில் சுப்மன் கில் அவுட் ஆகியிருந்தாருங்க. அதன் பிறகு தான் ருத்ரா தாண்டம் இந்தியா விளையாண்டுருந்தாங்க. 1 டவுனில் கிளம்பிறங்கிய என்னோட விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எந்த அளவுக்கு T20 நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு ஒரே போட்டியில் ஒரு தரமான சம்பவத்தை இந்தியா பண்ணாங்க. இந்தியான்னு சொல்கிறத விட ரோஹித் சர்மா பண்ணியிருந்தாருங்க. கூட விராட் கோலியும் ஒத்துழைச்சி கொடுத்துருந்தாரு. அதாவது கிட்டத்தட்ட இந்திய அணி பார்த்தீங்கன்னா 495 ரன் இந்தியா விளையாடிட்டு இருந்தாங்க. வெறும் 50 ஓவரில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்தியா ஓவருக்கு 10 ரன் அப்படின்னு அசால்ட்டாக இந்தியா பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் என்ன கதை அப்படின்னா ரோஹித் சர்மா செஞ்சுரி மட்டும் இல்லைங்க, டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் நம்மளால் விராட் கோலி ஒரு 150க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தார். இதன் காரணமாக இந்தியா ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து 50 ஓவரில் 495 ரன் இந்தியா அடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை அடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் இங்கிலாந்து அணி கூடவே சேஸ் பண்ணாங்க, செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஸோ சால்ட் இன்னைக்கு அற்புதமாக ப்ளே பண்ணார். கூடவே ஜாஸ் பட்லர் அவரும் செம்மையாக ப்ளே பண்ணார்.
இருந்தாலுமே கடைசி வரைந்து போராடினாங்க. ஆனால் மேட்சை வந்து கோட்டை விட்டாங்க. பும்ரா தான் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்ச் வந்து உள்ளே கொண்டு வந்தார். அதன் பிறகு யாருமே சரியாக ப்ளே பண்ணல. ஸோ வந்து இந்திய அணிக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேவராக போயிட்டு இருந்துச்சு. இந்திய அணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. 300-350 மேலே அடித்து வந்து கொண்டு வந்துருந்தாங்க. இருந்தாலுமே வந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல. சரி, நீங்கள் சொல்லுங்கள், முதல் போட்டியே இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றாச்சு பயிற்சி போட்டியில். இன்னும் மெயின் போட்டியில் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிட்டுங்க. கண்டிப்பாக இந்தியா தரமான சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே இறங்கியிருக்கிறது 3 கோட்டுக்கு கிட்டத்தட்ட 4 கோட்டு. ரோஹித், நம்மளோட விராட் கோலி, அடுத்து பும்ரா, அடுத்து கேஎல் ராகுல், இப்படி 4 கோட்டு வந்து இறங்கியிருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. சரி, நீங்கள் சொல்லுங்கள், முதல் போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா?